நாங்கள் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் என்றால் ஜெர்மனியில் டிசுல்டோர்ஃப் என்ற நகரில் நடக்கிற ஒரு காணிவேல். இது ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு விழா. இந்த டிசுல்டோர்ஃப்ல இன்றைக்கு நடக்கிற விழா கிட்டத்தட்ட இது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வெள்ளி சனி ஞாயிறு என்று இந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு இதில் விசேஷம் என்னென்றால் இதில் அரசியல் தலைவர்கள், அரசியல் நிகழ்வுகள், கடந்த காலங்களில் நடந்த முக்கிய அரசியல் தலைவர்கள் என்ன சில உருவங்களை தாங்கி இந்த ஊர்வலம் நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் இதை பார்வையிடுறதுக்கு வந்திருக்கிறோம். டிசுல்டோர்ஃப் நகர்லையும் ஜெர்மன் ஏனைய பிரதேசங்களையும் நடக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இது கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வினோத உடைகளை அணிந்து வந்திருக்கிறார்கள். வயது வேறுபாடு இல்லாமல் பல்வேறு வினோத உடைகளோடையும் வந்திருக்கிறோம். கடத்தெரு நீளத்துக்குமாக உணவுகள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்குது. இனிப்பு பண்டங்களும் இலவசமாக வழங்குவார்கள் என்று தெரியுது. பல்வேறு வியாபார நிறுவனங்களும் இதுல வந்து தங்களுடைய விளம்பரத்தை மேற்கொள்வார்கள். ஒரு திறந்த வெளி கொண்டாட்டமாக இது நடக்க இருக்குது. நினைக்கிறேன் இது டிசுல்டோர்ஃப் நகரில் வந்து நடக்கிற ஒரு மிக முக்கியமான பெரிய பெருவிழா என்று கூட சொல்லலாம். தொடர்ந்து நாங்கள் இதை பார்க்கலாம். முஞ்சங்களப்பாக்கில் பிப்ரவரி 17ஆம் தேதி இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வு காணிவேலுடைய காட்சிகளை பார்க்கின்றீர்கள். இதில் வருகின்ற காட்சி டொனால்ட் ட்ரம்ப் உலக வரவேற்போடு நிற்கின்றார். எதிரே சைனாவும் ரஷ்யாவும் நிற்கின்றன. இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அழிவுகளை சித்தரிக்கிறது. அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு முக்கியமான காரணமாக இருப்பதை சித்தரிப்பதாகவும் இது இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் ரஷ்யாவையும் சீனாவையும் கூட குற்றம் சாட்டுகின்றார்கள். களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட பேருந்தில் ஒரு ஒழுங்கமைப்பாளர் தவறுதலாக வீழ்ந்து படுகாயமடைந்ததை இது காட்டுகின்றது. இப்பொழுது நீங்கள் காண்கின்ற காட்சி புஷ்பராணி சின்னத்துரை அவர்கள் தான் பணியாற்றுகின்ற நிறுவனத்தோடு இணைந்து அனைவருக்கும் இனிப்பு படங்களை வழங்குவதை பார்க்கிறீர்கள். அது மாதிரி ஆயிரக்கணக்கானவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரம் மக்கள் குழுமி இருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக பெருந்தொகையில் குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்பில் பெரிய பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜெர்மனில் ஒரு சில தடவைகள் பொதுமக்கள் நிறைந்த இடங்களில் தாக்குதல் நடந்ததால போலீசாருடைய கண்காணிப்பும் மிக பலமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நான் நிற்கிற இடத்தை எதிர்த்து இன்னும் சில நிமிடங்களில் இந்த வினோத ஊர்வலம் வர இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள். இப்போது வரும் காட்சிகள் டிசுல்டோர்ஃப் நகரில் நடைபெற்ற களியாட்ட நிகழ்வினுடைய காட்சிகளாக அமைய இருக்கின்றது. பிப்ரவரி 13 முதல் ஆரம்பித்த இந்த திருவிழா பிப்ரவரி 17 முஞ்சன்கிளப்பாக்கில் முடிவடைந்தது. பிப்ரவரி 16ஆம் தேதி இந்நிகழ்வு டிசுல்டோர்ஃப் நகரில் பெருமெடுப்புடன் கொண்டாடப்பட்டது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி வந்து பல்வேறு கிராமிய மொழிகளை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கின்றது. அவர்கள் அந்தந்த கிராமங்களுக்கான தனித்துவமான மொழி டயலெக்ட் இருந்திருக்கின்றது. அதாவது மொழி வேறுபாடுகள் அங்கே காணப்பட்டிருக்கின்றது கிராமத்துக்கு கிராமம். அந்த வகையில் முஞ்சன்கிளப்பாக்கில் இந்த களியாட்ட நிகழ்வில் ஹோல்போ என்று கத்துறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது வந்து கிட்டத்தட்ட அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய இயல்பை, இந்த நிகழ்வை பற்றி வைத்திருக்க வேணும், பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்ற வகையில தான் அந்த ஹோல்போ என்று ஒரு ஆர்வத்துடனாக கூச்சலிட்டு இருந்தார்கள். அதே போல டிசுல்டோர்ஃப் நகரில் வந்து ஹலு என்று அவர்கள் குரல் எழுப்புறதை நீங்கள் கேட்கலாம். ஹலு என்றது குட்னஸ் என்ற மாதிரி.
ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு குறியீடாக அது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அவர்கள் டிசுல்டோஃப் ஹலு என்று கத்துவார்கள், அல்லது ஹலு என்றே கத்துறதை நாங்கள் கேட்கிறோம். அதே மாதிரியான தன்மை கொலோன்லையும் இருக்கின்றது. மழை பெஞ்சு கொண்டிருக்குது, ஆனால் ஆட்கள் எல்லாரும் தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. கொலோன்ல வந்து கொலே அலாஃப் என்று சத்தம் இடுவதை நாங்கள் கேட்கிறோம். இந்த டுசல்டோஃபும் கொலோனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எதிரெதிர் தரப்பாக கடந்த காலங்களில் வரலாற்றில் இருந்திருக்கின்றன. டுசல்டோஃப்ல வந்து அலாஃப் என்று கத்துவதோ அல்லது கொலோன்ல வந்து ஹலு என்று சத்தமிடுவதோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முரண்நகையை ஏற்படுத்தும். அதனுடைய அந்த டுசல்டோஃப்ல ஹலு என்று கத்துவதும் கொலோன்ல வந்து அலாஃப் என்று சத்தமிடுவதும் பொதுவான இயல்பாக காணப்படுது. ஆனால் இப்போ வந்து இதுகள் வந்து அவ்வளவு தூரம் ஒரு முரண்பாட்டை கொண்டு வர இல்லை. இப்போ இந்த நிகழ்வு, இந்த களியாட்டம் ஏன் மேற்கொள்ளப்படுதுன்னு சொன்னால், இப்போ ஜெர்மன் வந்து ஒரு கத்தோலிக்க நாடு. அவர்கள் வந்து ஒரு நோன்பு காலத்தை அணுகி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஈஸ்டரை ஒட்டின ஒரு நோன்பு காலம் வருகின்றது. அதே போல முஸ்லீம்களும் கூட நோன்பு ஆரம்பிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நோன்புக்கு முன்பாக வருகின்ற இந்த களியாட்ட நிகழ்வு வந்து அவர்கள் விரும்பின பண்டங்களை எல்லாம் உட்கொண்டு, அதாவது இனிப்பாக இருக்கலாம், இறைச்சியாக இருக்கலாம், அல்லது குடிவகைகளை எல்லாம் அருந்தி தங்களுடைய விருப்பங்களை தீர்த்து கொண்டு அந்த நோன்புக்கு அவர்கள் செல்வது போன்று அமைகின்றது இது. அப்போ இந்த நோன்பின் போது சில வேளை அல்லது நோன்புக்கு பிற்பாடாக இவர்கள் தங்களுக்கு விருப்பமான உணவுகளில் ஏதாவது ஒன்றை தாங்கள் கைவிடுவதற்கும் முடிவு எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. மழையை பொருட்படுத்தாமல் ஆட்கள் வந்து போகிறத பார்க்குறீர்கள். ஜெர்மனியின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட சிலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கின்றது, அதை மிகுந்த குளிர், இதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் மக்கள் தொடர்ச்சியாக இதில் வந்து கலந்து கொண்டு செல்கின்றனர். இது வந்து ட்ரெடிஷனலான ஆசிய கலாச்சாரங்களில் இருக்கிறத போன்று அல்லாமல் இது பிற்படுத்தப்பட்ட காலங்களில் வந்து சேர்ந்த ஒரு கலாச்சாரமாக இந்த நிகழ்வு காணப்படுகிறது. இது பெரும்பாலுமே ஒரு வியாபார நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள், அரச நிறுவனங்கள் கூட இதில் வந்து கலந்து கொண்டு இந்த சாக்லேட் அதுகளை எறிந்து ஆரவாரிக்கின்றார்கள். இப்போ வர காட்சியை பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப்பும் விளாடிமிர் புட்டினும் தங்களுடைய வாயை அகல திறந்து அதில் ஒரு சாக்லேட் பார் இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் அந்த ஈரோப்பை முழுங்குறத நாங்கள் பார்க்குறோம். அது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு எதிராக 2022 தொடுத்த போர் வந்து ஒரு பனிப்போராக மாறி ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கின்றது. அப்போ அதால் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றியம் கொதித்தெழுகிறத நாங்கள் பலமுறை பார்த்துருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவையும் அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் ரஷ்யாவுக்கு எதிராக செயற்பட. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகைக்கு பிறகு வந்து அவர் புட்டினோட நல்லுறவை கொண்டு இருக்கின்றார். அவர் ரஷ்யாவோட மோதுறதுக்கு தயாரான நிலையில் இருக்கையில்
அதே நேரம் யூரோப்பை தாங்கள் நேட்டோ ஊடாக பாதுகாத்தாலும் யூரோப் தங்களை சுரண்டுவதாக, அமெரிக்காவை ஐரோப்பா சுரண்டுவதாக டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கின்றார். அதனால் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஒன்று இருக்குது. அதோடு அவர் கிரீன்லாண்டையும் விலக்கி கேட்கிறார். இதெல்லாமே சேர்ந்து ஐரோப்பாவை மிகுந்த அச்சத்துக்கு தள்ளி இருக்கு. அதனால் அதை சித்தரிக்கிற வகையில் தான் இந்த டொனால்ட் ட்ரம்பும் விளாடிமிர் புட்டினும் ஐரோப்பாவை விழுங்குறது போன்ற அந்த காட்சி காணப்படுது. அதே நேரம் இன்னொன்று பார்த்தோம்னா சொன்னால், இந்த ஜெர்மன் ஒரு ஃபெடரல் ஸ்டேட். அங்கே 16 மாநிலங்கள் இருக்கின்றது. அந்த 16 மாநிலங்களுக்கும் குறிப்பிடத்தக்க அதிகாரங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் ஜெர்மனில் அரசியல் யாப் என்றொன்று இல்லை. அது உண்மையிலேயே ஜெர்மனுடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம் என்னென்றால், 2வது உலக மகாயுத்தத்தில் இந்த ஹிட்லருடைய நாசிசம் காரணமாக ஜெர்மன் தோல்வியடைந்து அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இந்த கண்காணிப்பில் அங்கே ஒரு சட்டமூலம் உருவாக்கப்படுகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஜெர்மன் நிர்வகிக்கப்படுகின்றது. அதை சொல்கிறது பேசிக் லோ என்று, அடிப்படை சட்டம். அந்த அடிப்படை சட்டத்தின்படி தான் ஜெர்மன் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அதில் அவர்கள் இந்த கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மன் யுத்தத்தில் பிரிஞ்ச பொழுது கிழக்கு ஜெர்மன் பிரித்தானியாவோட, கிழக்கு ஜெர்மன் ரஷ்யா சார்பாகவும் மேற்கு ஜெர்மனி பிரித்தானியா அமெரிக்கா சார்பாகவும் செயற்பட்டன. ஆனால் 90 இந்த 2 ஜெர்மனும் இணைந்த பொழுதும் அந்த பேசிக் சட்டம் ஏற்கனவே ஆரம்பித்த அதே சட்டத்தின்படி தான் இது நிர்வகிக்கப்படுகிறது. அதனால் இந்த சட்டக்கோவையை அல்லது ஆவணத்தை அவர்கள் அரசியல் யாப்பு என்று அழைப்பது இல்லை. அப்போ ஜெர்மனில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபெடரல் ஸ்டேட். அப்போ இதுக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று ஒரு சம்பிரதாய தலைவர், புண்டஸ் பிரசிடென்ட் என்று சொல்வார்கள். அடுத்தது புண்டஸ் சான்சலர், ஃபெடரல் சான்சலர். இப்போ புண்டஸ் பிரசிடென்ட் அல்லது அரசு தலைவர் ஒரு செரிமோனியல் ஹெட்டாக தான் இருக்கிறார். அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்பிரதாயபூர்வமான தலைவராக இருக்கிறார். சட்டங்களை கையெழுத்து போடுறது, ஜெர்மனை சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறவராகவும் இருக்கின்றார். இப்போ ஃப்ராங்க் வால்டர் ஸ்டீமியர் என்ற ஒருவர் இருக்கிறார். ஃப்ராங்க் வால்டர் ஸ்டீமியர். ஜெர்மனுடைய தலைவராக இருப்பவர் ஒலாஃப் ஷோல்ஸ் என்பவர் ஜெர்மனுடைய சான்சலராக இருக்கிறார். இவருக்குத்தான் அதிகாரங்கள் இருக்கின்றது. மற்றது ஜெர்மனில் 2 விதமான சபைகள் இருக்குது. ஒன்று ஃபெடரல் புண்டஸ்டாக். அதில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பார்கள். அடுத்தது சொல்லுது புண்டஸ்ராட். புண்டஸ்ராட்டில் 16 மாநிலங்களுடைய பிரதிநிதிகளும் அதில் இருப்பார்கள். இதை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முதலைக்கு மேலே CDU CSU தலைவர்கள் இருக்கிறத பார்க்கலாம். CDUன்றது கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன். அடுத்தது CSU கிறிஸ்டியன் சோஷியல் யூனியன். இதில் CDU இப்போ ஜெர்மன் முழுவதுமாக இருக்கிறது, பெவேரியா என்ற மாநிலத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் CDU என்று தான் அழைப்பார்கள், கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன். அங்கலா மேர்க்கல் இந்த CDUவில் இருந்து தான் வந்தவர். அதே போல் CSU ஏனைய மாநிலங்களில் இல்லை. ஆனால் அவர்கள் வெறுமனே பவேரியா மாநிலத்தில் மட்டும்தான் CSU ஆக செய்வார். அது ஒரு CDU ஒரு சிஸ்டர் ஆர்கனைசேஷனாக இருக்குது. ஆனால் இவர்களுக்கு இடையில் சில முரண்பாடுகள் எழும். அப்படி இருந்தும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இணைந்து தான் அந்த ஆட்சியை கொண்டு செல்கிறார். இது வெவ்வேறு கட்சி அல்ல, ஒரே கட்சி தான். அவர்கள் பெரும்பாலும் ஒரே தரப்பில் தான் இருப்பார்கள். CDUன்ற ஒரு சிஸ்டர் ஆர்கனைசேஷன் தான் CSU. எப்ஸ்டீனுடைய கொடூரத்தை காட்டுற வகையில் அவருடைய தலையிலிருந்து முளைத்த 2 கொம்புகள்லேயும் 2 இளம்பெண்கள் சிக்கி தவிக்கிறத, குத்தி குதறப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அண்மையில் அண்ட்ரூ, பிரித்தானிய இளவரசர் அண்ட்ரூ கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அதோட பில் கேட்ஸ் போன்றவர்களும் முக்கியமான தலைகள், டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் எல்லாம் இவரோடு ஈடுபட்டிருக்கிறார்கள்.
இதெல்லாம் இனிமேல் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பூட்டினுக்கு மண்டையில் பொல்லால் அடிக்கிற காட்சி ஒன்று இருக்குது. அதே நேரம் அந்த அடிக்கின்ற உருவத்தை பூட்டின் வாளால் வயிற்றுல குத்துறது போலையும் இருக்குது. இது என்னென்றால் சர்வதேசமும் அந்த ஊடகங்களும் பூட்டினை கடுமையாக விமர்சிக்கிறதை அவர்களை தலையில் அடிக்கிறதாக காட்டுகிறார்கள். தமிழர்களோ ஆசிரியர்களோ இந்த ஜெர்மன் முழுவதுமாக கலந்து வாழ்றதால இந்த நிகழ்வில் நாங்கள் பெரிதாக காணக்கூடியதாக இல்லை. லண்டன், பாரிஸ் போன்ற நகரங்களில் புலம்பெயர்ந்த மக்கள் பெரும்பாலும் ஒரே இடத்துல தொகையாக வாழ்வினம். அதால் அந்த இடங்களில் தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கும். ஆனால் ஜெர்மனில் பல்வேறு நகரங்களில் காண முடியாது. இது டொனால்ட் ட்ரம்பினுடைய மனிதாபிமானமற்ற செயலை குறிக்கிற வகையில் அமையும். இது விளாடிமிர் பூட்டின் ரிமோட் கண்ட்ரோலில் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஏஎஃப்டி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டச் லேண்ட் என்ற கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறதாக இது அமையுது. 2-3 சாக்குகள் கட்டப்பட்டதை காண்கிறோம். ஒன்று அது இந்த ரஷ்யாவுக்கு உடைய போர். இது ஆப்கானிஸ்தானுடைய ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் பெண்கள் எப்படி அடக்கி ஒடுக்கிறார்கள் என்பதை சித்தரிக்கிற மாதிரி இருக்கு. இலங்கையிலையும் தமிழ் தலிபான்கள் பெண்கள் எப்படி உடித்தோணும் கொல்லணும் என்ற விஷயங்களை அண்மையில் சொல்லி வரார்கள். இதில் ஈரானுடைய சர்வதிகார முறையை வெளிப்படுத்துகிற வகையில் உள்ளார் ரெஜிம் என்று சொல்லி ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அண்மை காலத்தில் ஈரானுக்கு எதிராக மேற்குலகத்தின் ஒரு கடும் போக்கை நாங்கள் பார்க்குறோம். நீண்ட காலமாகவே கிட்டத்தட்ட அதை வெளிப்படுத்துகிறவர்கள் இங்கே ஒரு இஸ்ரேலுக்கு எதிரான, அதாவது இஸ்ரேலுடைய கொடூரங்களை அம்பலப்படுத்துகின்ற எந்த காட்சியும் இந்த ஊர்வலத்தில் காணப்படையில்லை. இது ஒரு வகையில் ஜெர்மன் ஹிட்லருடைய காலத்தில் நடந்த யூதர்களுக்கு எதிரான கொடூரங்களால் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த விஷயங்களையும் வெளிப்படுத்துறதுக்குள்ள மிகுந்த தயக்கத்தை ஜெர்மன் காட்டி வருகிறது. அதுன்ற ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்கலாம். ஈரானுக்கு எதிராக பதிவுகளை மேற்கொள்பவர்கள் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யலை. இந்த டிசுல்டோஃபுடைய இந்த ஊர்தி கண்காட்சியில் தொடர்ந்தும் பார்ப்போம். ஜெர்மனில் வீட்டு வாடகை அதிகரிக்கிறதால ஏற்படுற பிரச்சனையை சித்தரிக்குது. லண்டனோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஜெர்மனில் வாடகை குறைவாக இருந்தாலும் ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வீட்டு வாடகைகள் மற்றும் விலைகளுடைய அதிகரிப்பால் மக்கள் பெரிய துன்பத்தை அடைகின்றார்கள். அந்த வீட்டு வாடகையினுடைய நெருக்கடியை காட்டுறது தான் இந்த வீட்டில் இருப்பவர்கள் அலறுகின்ற அந்த சத்தம். இது ஜெர்மனுடைய சமூக பிரச்சனையை வெளிப்படுத்துகிற விதமாக அமைஞ்சது. இது நிகழ்வை நிறைவு செய்கிற வகையில் விடுதலை, பன்மைத்துவம், மதிப்பு போன்றவற்றை குறிக்கின்ற வகையில் அதுக்கு ஒரு மதிப்பளிக்கின்ற வகையில் இந்த காட்சிப்படுத்தல் அமைந்திருக்கின்றது. நாங்கள் இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஜெர்மனுடைய பொருளாதாரம், ஜெர்மனுடைய சமூக பிரச்சனைகள், சர்வதேச அரசியல் பிரச்சனைகள் என்று பல விஷயங்களையும் இந்த களியாட்ட நிகழ்வு வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த வாகனத்துக்கு பின்னுக்கு நாங்கள் பார்த்தோம்னால் அதுக்கு இந்த வாகனம் கடைசி ஊர்வலத்தினுடைய இறுதி வாகனம் புறப்பட்ட உடனே இங்கால துப்புரவு பணியாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய வேற வாகனங்களும் பின்னுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அவர்கள் இது முடிஞ்ச உடனடியாகவே வீதியை கிளீன் துப்புரவு செய்கிறதுல ஈடுபடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கான தயார் நிலையில் இங்கால அந்த வாகனங்கள் நிற்குது, நீங்கள் பார்க்கலாம்.